ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபார்மா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மகாக்னஸில் அடல்ட்ரேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ். இது எம்ஆர்பி சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடல்ட்ரேஷன் இட் இஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் சப்ஸ்டிடியூட்டிங் ஒரிஜினல் க்ரூட் ட்ரக்ஸ் பார்ஷியலி ஆர் ஹோலி வித் அதர் ஸ்பூரியஸ் ட்ரக்ஸ். அதாவது ஒரு க்ரூட் ட்ரக்கை பார்ஷியலாகவோ அல்லது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அந்த ட்ரக்கை எடுத்துகிட்டு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை சப்ஸ்டியூட் பண்ணுறதோ அது அடல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இது மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பர்பஸ்க்காக இதை பண்ணுவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சர் இது வந்து இந்தியன் சென்னா. இது ஒரு வகையான கிளைகோசிடல் ட்ரக்கு. இதை அரேபியன் சென்னான்னு சொல்லக்கூடிய இன்னொரு வகையான சென்னா கூட அப்படியே சிமிலர் ட்ரக்காக இருக்கனால அடல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன் இருக்குது அண்ட் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் ஆஃப் அடல்ட்ரேஷன் அல்லது சில டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு அடல்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பிலலாம் இந்த அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த டேர்ம்ஸை. டிட்டோரியேஷன் அப்படின்னா இம்பேர்மெண்ட் இன் த குவாலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ். எக்ஸாம்பிள் டர்மரிக் எடுத்துப்போம். டர்மரிக்கில் நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய டர்மரிக், அதாவது மஞ்சள், அண்டு ஒரு பேட் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டர்மரிக், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் கூட அது பேரும் அடல்ட்ரேஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சொஃபிஸ்டிகேஷன். இட் இஸ் ஏ இன்டென்ஷனல் டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன். ஒரு ப்ராஃபிட் நோக்கத்துக்காக ஒரு இன்டென்ஷனோட பண்ணுற அடல்ட்ரேஷன் சொஃபிஸ்டிகேஷன். சில நேரங்களில் ஆக்சிடென்டலாகவும் அடல்ட்ரேஷன் நடக்கும். அதை அன்இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷன் அல்லது இன்டெலிபரேட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற டேர்மில் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. இன்டென்ஷனல் அடல்ட்ரேஷனை டெலிபரேட் அடல்ட்ரேஷன் அப்படின்ற டேர்ம்லையும் மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன். டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆடட் இன் பிளேஸ் ஆஃப் ஒரிஜினல் ட்ரக்ஸ். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சென்னா அரேபியன் சென்னா அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ரெண்டும் பார்க்க சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் ஆனால் கம்ப்ளீட்டாக ரெண்டுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். ஸோ அப்படியே ஒன்றுக்கு பதிலாக ஒன்றை ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பாயிலேஜ் டியூ டு அட்டாக் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் அட்டாக் பண்ணி அந்த க்ரூட் ட்ரக் அழுகி போனதை மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு பேர் அடல்ட்ரேஷன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நம்ம ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஜிஞ்சரை பொறுத்த வரைக்கும் ஜிஞ்சரில் இப்போது ஒரு டன்ங்கிறது 1000 கிலோ. அதில் ஒரு 100 கிலோ மட்டும் ஸ்பாயிலேஜான ஜிஞ்சரை மிக்ஸ் பண்ணாலும் அதுக்கு பேருமே அடல்ட்ரேஷன் தான். ஏன் 1000 கிலோவில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஃபஸ்ட்டு எங்கே யூஸ் ஆகும்னா ஹெர்பல் இண்டஸ்ட்ரியில், அதாவது ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் பண்ணக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில் தான் பல்க் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் இதை பற்றின நாலேஜ், அடல்ட்ரேஷனை பற்றின நாலேஜ் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்க வேண்டிய அவசியமே. அதோட அப்ளிகேஷனை அங்கே தான் யூஸ் ஆகும் மேஜராக. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபீரியாரிட்டி ரெஃபர்ஸ் டு எனி சப்ஸ்டாண்டர்ட் ட்ரக்ஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஆஃப் அடல்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். அதுதான் சப்ஸ்டியூஷன் வித் சப்ஸ்டாண்டர்ட் கமர்ஷியல் வெரைட்டிஸ். அடல்ட்ரன்ஸ் ஹாவ் சேம் மார்ஃபாலஜிக்கல், கெமிக்கல் அண்ட் தெரப்பியூட்டிக்கல் கேரக்டர். ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜினா என்ன? ரெண்டு க்ரூட் ட்ரக்கோட அதுக்குன்னு ஷேப் இருக்கணும், சைஸ் இருக்கணும், கலர் இருக்கணும், டெக்ஸ்சர் இருக்கணும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா தட் இஸ் மார்ஃபாலஜி. அந்த மார்ஃபாலஜி ரெண்டுமே சேமாக இருக்கணும் ரெண்டு க்ரூட் ட்ரக்கும். அதே சமயத்தில் நெக்ஸ்ட்டு ரெண்டுலேயும் உள்ள கெமிக்கல் கான்ஸ்டன்ட்டும் சேமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அது ரெண்டோட தெரப்பியூட்டிக் யூஸும் சேமாக இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இந்தியன் சென்னா அரேபியன் சென்னாவே இதுக்கு எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரெண்டுக்குமே பர்கேட்டிவ் ஆக்ஷன் இருக்குது. பட் ஆனால் இந்தியன் சென்னாவுக்கு கொஞ்சம் பெட்டரான நல்ல பர்கேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். அரேபியன் சென்னாவுக்கு ஒரு மைல்டான பர்கேட்டிவ் ஆக்ஷன் இருக்கும். பட் ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் நேம் என்ன அப்படின்னா சென்னோசைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சென்னோசைடு A and B இருக்கும். அதே சமயத்தில் ஸோ சேம் கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் வந்துருச்சு, சேம் தெரப்பேட்டிக் யூஸும் வந்துருச்சு. ஸோ அதனால தான் இந்த கேட்டகரிக்கில் வருது. நெக்ஸ்ட்டு அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்னஸ் நெக்ஸோமிகா மிக்சட் வித் ஸ்ட்ரைக்னஸ் பொட்டேட்டரம். இதுவும் பார்க்க சிமிலராக இருக்கும். இதில் உள்ள கெமிக்கல் கான்ஸ்டியூண்ட் ஸ்ட்ரைக்னைன் அண்டு ப்ரூசின். ஸோ ரெண்டுலேயும் சேமாக தான் இருக்கும். பட் சப்ஸ்டாண்டர்ட் நேச்சரில் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் இது அனதர் எக்ஸாம்பிள் இஸ் கேப்சிகம் மினிமம் ரீப்ளேஸ்டு பை கேப்சிகம் ஆனம். ரெண்டுமே சில்லி தான், மிளகா தான், பட் டிஃப்ரெண்ட் வெரைட்டி. கேப்சிகம் ஆனம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்டாண்டர்ட் வெரைட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்தியன் சென்னா அரேபியன் சென்னா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் த மெடிசினல் ஜிஞ்சர் ரீப்ளேஸ்டு பை ஜாப்பனீஸ் ஜிஞ்சர். இதை ஒரு சின்ன லெவலில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸை நம்மளால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் திருமண அகெயின் சொல்கிறது ஒரு பெரிய ஃபார்மா இண்டஸ்ட்ரியில், ஹெர்பல் இண்டஸ்ட்ரியில் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 1000 கிலோவில் 100 கிலோவோ 50 கிலோவோ இந்த ஜாப்பனீஸ் ஜிஞ்சரை மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது.
ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள்ஸையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கேட்டகரி சப்ஸ்டியூஷன் வித் சூப்பர்ஃபிஷியலி சிமிலர் இன்ஃபீரியர் ட்ரக்ஸ். சேம் மார்ஃபாலஜி டு ஒரிஜினல் ட்ரக்ஸ். பார்க்க ஒரிஜினல் ட்ரக்ஸ் மாதிரியே இருக்கும், சேம் மார்ஃபாலஜி இருக்கும், பட் நாட் ஹேவிங் எனி கெமிக்கல் ஆர் தெரபியூட்டிக் வேல்யூ. போன கேட்டகரியில் என்ன பார்த்தோம், அங்கே சேம் கெமிக்கல் கான்ஸ்டன்ட் இருக்கும், சேம் தெரபியூட்டிக் வேல்யூ இருக்கும். பட் இந்த கேட்டகரியில் கெமிக்கல் கான்ஸ்டன்ட்டோ தெரபியூட்டிக் வேல்யூ சேமாக இருக்காது. எக்ஸாம்பிள் 1, the saffron admixed with Carthamus tinctorius. saffronனா குங்குமப்பூ, இதோட பயாலஜிக்கல் நேம் Crocus sativusனு சொல்லுவாங்க. இதை Carthamus tinctoriusனு சொல்லக்கூடிய இந்த சிமிலராக இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாரை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் இந்த ஒன்றுக்கு மட்டும் ட்ரிக் சொல்கிறேன், மற்ற எல்லாமே ஆல்மோஸ்ட் நமக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்சது தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். குங்குமப்பூவா, ஸோ வந்து குங்குமம், காத்தவரா என் கண்ணு பட்டா குங்குமமும் கருப்பாகிடும், ஸோ காத்தவரா எனக்கு அவ்வளோ பவர் அப்படின்ற மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒரு எக்ஸாம்பிள் மட்டும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, பெலடோனா, அட்ரோப்பா பெலடோனான்னு சொல்லுவாங்க. இது சொலனேசியா ஃபேமிலி கீழே வரும். சப்ஸ்டியூட்டட் வித் எய்லாண்டஸ் லீவ்ஸ். இந்த ரெண்டு லீவ்ஸும் பக்கத்தில் வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் இந்த லீவ் ட்ரக்கையும் அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, பீஸ்வேக்ஸ் சப்ஸ்டியூட்டட் பை ஜாப்பன் வேக்ஸ். பீஸ்வேக்ஸ் ஹனிகோம்லேருந்து பீஸ்வேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதை ஜாப்பன் வேக்ஸோட மிக்ஸ் பண்ணுவாங்க. ரெண்டுமே சேம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதனால் ரெண்டையும் ஹோலாக மிக்ஸ் பண்ணுறப்ப செமிசாலிட் டோசேஜ் ஃபார்மில் இது மெயினாக இதை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூஷன் வித் ஆர்டிஃபிஷியலி மேனுஃபேக்சர்ட் சப்ஸ்டன்ஸ். போன ரெண்டு கேட்டகரியிலையும் டேரெக்டாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய க்ரூட் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணுவாங்க, பட் இங்கே சம்திங் மேனுஃபேக்சர்டு ஆர்டிஃபிஷியலி. எக்ஸாம்பிள் 1, காஃபி பவுடர் மிக்சட் வித் கம்ப்ரஸ்டு சிக்கோரி. காஃபி பவுடர், இதோட சோர்ஸ் என்ன, காஃபி சீடு, அதாவது காஃபியை அராபிகான்னு சொல்லுவாங்க. இதோட ஆக்டிவ் கான்ஸ்டன்ட் வந்து கஃபின். இட் இஸ் ஒன் ஆஃப் த பியூரின் ஆல்கலாய்ட். கம்ப்ரஸ்டு சிக்கோரின்னு சொல்கிறாங்க. இந்த சிக்கோரி ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒரு ஹெர்பல் தான். அதோட சீடையும் ரூட்டையும் கம்ப்ரஸ் பண்ணி பவுடர் ஆக்கி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ப்ரௌன் கலரில் சேம் டெக்ஸ்சரில் இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட், த பீஸ் வேக்ஸ் சப்ஸ்டியூட்டட் வித் பாராஃபின் வேக்ஸ் பை யூசிங் எல்லோ கலர். பாராஃபின்றது பெட்ரோலியம்லேருந்து பெட்ரோல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்ப ஒரு ஃபைனல் ஸ்டெப்புக்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் பாராஃபின். இதை எல்லோ கலரிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி எல்லோ கலராக கன்வெர்ட் பண்ணி பீஸ் வேக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கெல்லாம் சம்திங் மேனுஃபேக்சர்ட் ஆர்டிஃபிஷியலி அண்ட் மிக்சடு. ஓகே, நெக்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் வித் எக்ஸாஸ்டட் ட்ரக்ஸ். இந்த கேட்டகரி, இந்த டைப் ஆஃப் அடல்ட்ரேஷன் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப காமனாக தெரிஞ்சது. இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் வர்றது தான் க்ளோவ், ஃபெனல், கொரியாண்டர். காரவே, க்ளோவ் கிராம்பு, ஃபெனல்னா சீரகம், கொரியாண்டர்னா கொத்தமல்லி. இது எல்லாமே அம்பிலிஃபெரஸ் ஃப்ரூட்ஸ். அண்ட் ஆல்சோ இது என்ன கேட்டகரிக்குள்ளே வரும்னா டெர்பினாய்டல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன் கீழே வரும். டெர்பினாய்ட்ஸ் நம்ம படிச்சிருப்போம், ஆல்கலாய்ட் கிளைகோசைட்ஸ் மாதிரியே டெர்பினாய்ட்ஸும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல்லாமே ஒரு volatile ஆயில். இது எல்லாமே ஒரு volatile ஆயில். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எசென்ஷியல் ஆயில். அதனால் என்ன பண்ணுறாங்க, டிஸ்டிலேஷன் அப்படின்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்டிலேஷன்ற ப்ராசஸ் யூஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்ணி எடுத்துடுறாங்க அந்த எசென்ஷியல் ஆயிலை. ஸோ அதனால் எம்டி க்ளோவ் தான் இருக்கும், எம்டி க்ளோவ் ஆர் எம்டி ஃபெனல் தான் இருக்கும். அது ரெண்டுமே பார்ஷியலாக கொஞ்சம் க்ளோவ் இருக்கக்கூடிய, அதாவது அந்த ஆயில் இருக்கக்கூடிய க்ளோவையும் ஆயில் இல்லாத க்ளோவையும் மிக்ஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, க்ளோவோட ஃபேமிலி என்ன, மிர்டேசிய ஃபேமிலி. லவ் பண்ணால் வீட்டில் மிரட்டுவாங்க, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபெனலோட பயாலஜிக்கல் நேம் அண்ட் ஃபேமிலி, கொரியாண்டருக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் வெஜிடேட்டிவ் மேட்டர் ஃப்ரம் த சேம் பிளான்ட். இது ஒரு வகையான அடல்ட்ரேஷன். இது வந்து ஒரு bark drug வச்சு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். The bark portions are mixed with lower plants like moss, liverworts and epiphytes. Lower plants இந்த பாசி, ஆல்கே இதெல்லாம் லோயர் பிளான்ட்ஸு. அந்த க்ரூட் ட்ரக் மேலேயே அது வந்து வளர்ந்துட்டுருக்கும். அதையும் சேர்த்து ஸ்க்ராப் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி இப்படி மிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ இந்த கஸ்காரா பார்க்கில் மோஸும் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் we can't find out. இது bark drug வச்சு எக்ஸாம்பிள். இதே ஸ்டெம் போர்ஷன்ஸ் ஆர் மிக்சட் வித் லீஃப் ட்ரக்ஸ்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் இருக்குது. ஸ்ட்ராமோனியம், தட் இஸ் டாட்டூரா மெட்டல், லோபெல்லியா, சென்னா. இது 3 லீஃப் ட்ரக்கு. இந்த லீஃப் ட்ரக்கோட அந்த ட்ரக்கோட ஸ்டெம் போர்ஷன் க்ரீன் கலர் இருக்கனால அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுவும் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும்.
Okay, next category. This is the last category, harmful adulterants. The waste from market collected and admixed with original drugs, mainly done with liquid and unorganized drugs. லிக்யூட் ட்ரக்ஸும் அன்ஆர்கனைஸ்ட் ட்ரக்ஸ்லையும் தான் ஹார்ம்ஃபுல் அடல்ட்ரன்ஸை ஈஸியாக கலப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1, கோலோஃபோனி அடல்ட்ரேட்டட் வித் ஆம்பர் கிளாஸ். கோலோஃபோனி அப்படிங்கிறது ஒரு ரெசின். ஆம்பர் கிளாஸ்ங்கிறது ஒரு லிக்கர் பாட்டில். இது நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அது ஆம்பர் கலரில் இருக்கனால ஆம்பர் கலர் பாட்டில்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிலை வந்து ட்ரைட்ரேட் பண்ணி ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் ஆக்கி இந்த கோலோஃபோனி கூட மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி டேஞ்சரஸ். Okay, next example 2, Asafoetida adulterated with limestone. Asafoetida, இதோட பயாலஜிக்கல் நேம் ஃபெருலாஃபோடிடா. இதோட சினானிம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அண்ட் அடிக்கடி ஆர்ஆர்பியில் கேட்ட கொஷின். என்னென்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் ஆம்பிளிஃபையர் ஃபேமிலி கீழே தான் வரும். லைம்ஸ்டோனும் பார்க்க சிமிலராக இருக்கனால லைம்ஸ்டோனை பவுடர் ஆக்கி க்ரஷ் பண்ணி அசஃபோடிடா கூட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓபிஎம் அடல்ட்ரேட்டட் வித் லெட் ஷாட். ஓபிஎம்மில் உள்ள அந்த சின்ன சின்ன பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அதே போல் தான் லெட் ஷாட். லெட்டுங்கிறது ஹெவி மெட்டல்ஸ். அதை ஓபிஎம் கூட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓபிஎம்மோட பயாலஜிக்கல் சோர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா பெப்பாவர் சோம்னிஃபரம். பெப்பாவரேசிய ஃபேமிலி. இது வந்து ஒரு ஐசோக்வினோலின் ஆல்கலாய்ட் கேட்டகரிக்கில் வரும். ஓகே, எக்ஸாம்பிள் 4 வந்து கோகோனட் ஆயில் மிக்சட் வித் ஒயிட் ஆயில். ஒயிட் ஆயில் அப்படின்னா லிக்யூட் பேராஃபின், அதுதான் ஒயிட் ஆயில்னு சொல்கிறாங்க. அதை கோகோனட் ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5, கார்டமம் சீட் மிக்சட் வித் ரோடன் ஃபீக்கல் மேட்டர். கார்டமம் சீடும் ரோடன் ஃபீக்கல் மேட்டரும் லுக்ஸ் லைக் சிமிலராக இருக்கிறனால அது ஒரு லார்ஜ் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அது பெருசாக தெரியாது. ஸோ பட் இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த அடல்ட்ரேஷன் ப்ராக்டிஸை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த டாபிக் ஒரு சின்ன டாபிக் தான், ஈஸியான டாபிக். இதில் எக்ஸாம்பிள்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இந்த எக்ஸாம்பிள்ஸை வச்சு தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. நான் மெயினாக இந்த கண்டென்ட் வந்து ஒரு கொக்கேட் புக்கில் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொக்கேட் வந்து ஒரு மீடியம் ஸ்டாண்டர்ட் புக்கு தான். ஸோ அதுலேருந்து கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அட்லீஸ்ட் படிக்க முடியாட்டியும் அட்லீஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸை படித்தாலும் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக எம்ஆர்பிலையோ ஆர்ஆர்பிலையோ நம்ம இந்த அடல்ட்ரேஷன் டாப்பிக்கில் வரக்கூடிய கொஷின்ஸை அடிக்கிறதுக்கு ரொம்பவே பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே கைஸ், இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.